வணக்கம். பெரிய நிறுவனங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள வேலையிலிருந்து நீக்கும் பணியானது, பெரிய நிறுவனங்கள்ல அதிகமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது தொடர்பான ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்ததல்ல. அவருடைய குடும்பம் சார்ந்தது. அவர் வசிக்கும் பகுதி மற்றும் அவரு எந்தெந்த பகுதியில வசிக்கிறாரோ, அவருடைய சுற்று வட்டாரமே இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு காரணிய வச்சு அ சிலந்தி வலை மாரி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ப சொல்லணும். இந்த வேலைவாய்ப்பு பத்தி எல்லா நாட்டு அரசாங்கங்களும் வேலைவாய்ப்பு தான் ஒரு மிக முக்கியமான ஒரு மக்களுடைய அப்லிஃப்ட்மென்ட்‌க்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற நிலையில தான் அமெரிக்கால மட்டும் இல்லாம, இந்தியா, சைனா உள்ளிட்ட நாடுகள்ல வேலைவாய்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் வேலைவாய்ப்பு பத்தி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. அ இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுல ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து அ ஆளுங்கள குறைக்கிற பணியிலிருந்து தங்களோட பணியாளர்கள வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைய தொடங்கியிருக்காங்க. இது இன்று நேற்று நடக்கிறது இல்ல. பல ஆண்டுகளா நடந்து வந்தாலும், இப்போ ரீசென்ட்டா வெளியாகிருக்கிற ஒரு புள்ளி விவரம் வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு புள்ளி விவரமா இருக்கு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பில் கேட்ஸால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில புதிதாக 9,000 பேர வேலைய விட்டு தூக்கப் போறாங்க. தூக்கப் போறாங்கன்னு சொல்றத விட, தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஏன் திடீர்னு ஆளுங்கள குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திடீர்னு எடுத்த ஒரு முடிவு இல்ல. எல்லா பெரிய நிறுவனங்களும் Google, Amazon, Microsoft, Meta இந்த மாதிரியான ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸே வந்து தங்களுடைய செலவுகள கட்டுப்படுத்துறதுக்காக எல்லா வருஷமும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவாங்க. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு வந்து பெரிய நிறுவனங்கள் புதுசா ஆட்கள கம்பெனிக்குள்ளார சேர்த்துக்கிறது தான் ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படிதான் கடந்த 2 வருஷமா அமெரிக்கால ஒரு பெரிய ரெசஷனே வர அளவுக்கான ஒரு ஆட்குறைப்பு நடவடிக்கை. தட் இஸ் உங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கொத்து கொத்தா எம்ப்ளாயீஸ உங்களுக்கு இதுக்கப்புறம் வேலை இல்ல. நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த நடவடிக்கை மெட்டா ஏற்கனவே சொன்ன அந்த பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸே தொடங்கியிருக்காங்க. அந்த வரிசையில தான் இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் இணைஞ்சிருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல புதுசா 9,000 பேர வேலைய விட்டு தூக்கப் போறாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில கடந்த வருஷம் ஜூன் மாசத்தோட தரவுகளின்படி 2,28,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 2,28,000 பேர்ல ஏற்கனவே கடந்த மே மாசத்துல ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிரிவுல 6,000 பேர ஏற்கனவே வேலைய விட்டு எடுத்தாச்சு. அடுத்த வேவ்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிருச்சு. 2வது வேவ் அடுத்த கட்டமா 9,000 பேர உலகம் ஃபுல்லா இந்த மைக்ரோசாஃப்ட்ங்கிற நிறுவனம் உலகம் ஃபுல்லா வேற வேற இடங்கள்ல இருந்து தங்களோட பணியாளர்கள வச்சு வேலைய வாங்கிட்டு இருக்காங்க. இதுல 9,000 பேர் அப்படிங்கிறது எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் ஜாப்ஸும் போக போகுது. ஒரு சில பணியாளர்களுக்கு குறிப்பா அதிகம் சம்பளம் வாங்கும் பணியாளர்கள வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு. இந்த அதிகம் சம்பளம் வாங்கும் பணியாளர்கள வீட்டுக்கு அனுப்புறதுல பாரபட்சமே இல்லாம எல்லா பிரிவை சேர்ந்தவங்களும், குறிப்பா சேல்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான பிரிவுகள்ல தான் அதிகமா பணி நீக்கம் செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த மைக்ரோசாஃப்ட் 9,000 பேர பணியிடை நீக்கம் பண்ற இதே நேரத்துல இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. உலகமே பெரிய ஒரு மல்டிநேஷனல் பிராண்டா பார்க்கப்படுற Amazon நிறுவனத்துல ஒரு முக்கியமான அப்டேட் நடந்திருக்கு. Amazon கம்பெனில மனிதர்களை விட நல்லா கவனிங்க. மனிதர்களை விட ரோபோக்களின் எண்ணிக்கை அதிகம். அதாவது அந்த Amazon கம்பெனில அமெரிக்காவுல இருக்கிற வேர்ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிடங்குல 10,00,000 ரோபோக்கள களமிறக்கியிருக்காங்க. வழக்கமா ஒரு பொருள் வருது. அந்த நிறுவனத்துக்கு Amazonோட கிடங்குக்கு உள்ள ஒரு பொருள் வருது. அந்த பொருளை சரியா அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற பணியில மனிதர்கள் இருந்தாங்க. இப்போ ஒரு கிடங்கு ஃபுல்லா 10,00,000 ரோபோக்கள் வேலை பார்த்தா எப்படி இருக்கும் யோசிங்க. ரோபோக்களுக்கு லீவ் குடுக்க வேண்டியதில்ல. அவங்களுக்கு தேவையான மெக்கானிக்கல் அசிஸ்ட்மென்ட்ஸ் மட்டும் சின்ன சின்னதா அதுக்கான பழுது நீக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால, மனித பணியாளர்கள கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ரோபோக்கள் களமிறங்கியிருக்கு. இந்த ரோபோக்கள் களமிறங்கி இருக்கிறதால மனித வேலை குறைந்திருக்கிறது. அதேபோல வேலையும் அதிகரிச்சிருக்கிறது. அவங்களோட அவுட்புட்ன்னு சொல்லக்கூடிய வேலை சரியா நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த
சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அமேசான் நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 தகவல்களும் உலக அளவுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம கேன்வா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கேன்வா கம்பெனி புதுசா வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு புது டூல் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு பொருள வடிவமைக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த வடிவமைப்புக்கு உங்களுக்கு கோடிங் ஸ்கில் தேவை அப்படிங்கிறதே இல்ல. எப்படி இருக்கணுங்கிற ப்ராம்ப்ட் மட்டும் நீங்க ஏஐ கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கான கோடிங்க எழுதி குடுத்துரும். இதுதான் வந்து கேன்வா வெளியிட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட். உலகம் பூரா உள்ள ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஏற்கனவே கோடிங், அப்புறம் இந்த புரோகிராமிங்ல இருக்கிறவங்க ஏஐ வந்தா என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயந்துட்டு இருந்தாங்க. நிஜமாகவே மாறப்போகுது. அவங்களோட ஐடி பீப்பிளோடைய ஏஐ திறமைகள் இருந்தால் மட்டுமே அவர்கள் தப்பிக்க முடியும். நீங்க கடினமான வேலையை செய்யாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய நிறுவனங்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படிதான் இந்த கேன்வா கோடிங் அப்படிங்கிற அந்த புதிய அப்டேட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த கேன்வா வருங்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை பார்த்த இந்த தருணத்துல நாம அடுத்ததா கவனிக்க வேண்டிய நாஸ்காம் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய அறிக்கை மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. நாஸ்காம் அப்படிங்கிற அமைப்பு தொழில்நுட்ப ரீதியாக பர்ட்டிகுலரா சொல்லணும்னா ஐடி பீப்புளோடைய அவங்களோட திறமையை மதிப்பிட்டு அவங்களுக்கான மதிப்பெண்கள் கொடுக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு எளிமையா சொல்லலாம். இந்த நாஸ்காம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியான எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் ஐடி பீப்புளுக்கு சரியா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய திறமைகளை எப்படி மதிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை நாஸ்காம் வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட தரவு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால குறிப்பா பெங்களூரு மாதிரியான ஒரு நகரங்கள்ல ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு துவக்க நிலையில இருக்கிற ஒரு கம்பெனிஸ் மட்டும்தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்காக சேர்ற அந்த பசங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதா தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னா, படிச்சு முடிச்ச ஒரு சாதாரண கிராஜுவேட் அவருக்கு வேற எந்த தொழில்நுட்ப ரீதியான எந்த ஸ்கில்ஸும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கான தகுதிகள் குறைவா மதிப்பிடப்படுது. அதே நேரத்துல ஒரு டிகிரியோட ஒரு ஐடி நிறுவனத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. குறிப்பா கோடிங், C++, ஜாவா இந்த மாதிரியான பழைய டெக்னாலஜி இல்லாம அதுக்கு அடுத்த வெர்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதை படிக்கிறவங்களுக்கு அதிக முன்னுரிமை தராங்க. மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 2ஆம் தர அளவுல உள்ள ஒரு மெட்ரோ நகரங்கள் இல்லாம 2ஆம் தர நகரங்கள்ல இருக்கிற காலேஜஸ்க்கு இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதிகமா வேலை தேடும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போறாங்க. 2ஆம் நிலை நகரங்கள், 2ஆம் நிலை கல்லூரிகளுக்கு தான் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போறாங்க. அவங்களுடைய இப்போ ஒரு மாணவர் தேர்வாகி இருக்கிறாரு, அவருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய தொடக்க சம்பளம் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவுல இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வேலை பறிபோகுமா ஏஐ வந்ததுனால ஒரு அச்சமும் இருந்த நிலையில தான் ஐசிஏஐல ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, என்னதான் ஏஐ வந்தாலும் அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சிஏக்கு முன்னுரிமை கிடைக்குமே தவிர முழுமையாக வேலை பறிபோகாது அப்படிங்கிறத அப்டேட்டும் நம்ம சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த டெலிவரி ஜாப்ஸ், இப்போ உணவு டெலிவரி, மளிகை பொருட்கள் டெலிவரி மாதிரியான ஜாப்ஸ் அமெரிக்காவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோபோட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசானில் இதுக்கான ரோபோட்ஸ் வீடுகளுக்கே பொருட்கள், சாப்பாடு வரைக்கும் டெலிவரி கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வசதியை தொடங்கி இருக்கு. இது படிப்படியாக மற்ற நாடுகளுக்கும் வரும் அப்படின்னு ஒரு அச்சம் நிலவுது. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு இந்த தொழில்நுட்பம் வரும் பட்சத்தில் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெலிவரி வேலை செய்பவர்களுடைய வேலை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏற்கனவே ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக கார் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கே போகிற மாதிரியான தொழில்நுட்பம் அமெரிக்காவில் வந்துருச்சு. டிரைவரே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த நிலையில தான் இந்த டெலிவரி ஜாப்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மேலும் அதிக தகவல்களை தொடர்ந்து கவனிங்க. நான் ராஜா.